மாசமா இருந்தா அது ஆசை இருக்கும், இது ஆசை இருக்கும், இதை திங்கன்னு போல இருக்குங்க. ஒரு ஆசையும் நம்மளுக்கு இல்லையே. ஆனாலும் விடப்படாது, இந்த சாக்க வச்சு எல்லாம் அந்த பொக்கு கிட்ட வாங்கி கேட்டானு. சின்ன பண்ணு, ஏன் சின்ன பண்ணு, பொக்கு இங்கதான் வருது, எல்லாத்தையும் எப்படியாவது கேட்டானு. இந்த போச்சலுக்குள்ள நடந்து என்னடி செஞ்சுட்டு கிடக்கா? என்ன போஞ்சிட்டு இருக்கு? நீ என்ன செஞ்சுட்டு இருக்கா? ஒண்ணு இல்லங்க, எனக்கு முழு கோழிய அப்படியே பொரிச்சு திங்கன் போல ஆசையா இருக்குங்க. கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? பேசாம வாய் கட்டிட்டு இருட்டி. நீங்களே எல்லாம் கேட்டு கிடப்பா. இப்ப பிள்ளை வயிற்றுல இருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா? கண்டத கடையதை கேட்டு கிடப்பா. மிந்தி மட்டும் வாங்கி தந்து அப்படியே கிழிச்சிட்டாரு, இப்ப கேட்டப்படாதான் பொக்க மூஞ்சிய பாருங்க. அங்க திரும்பி என்ன தட்டி சொல்லிட்டு இருக்கா? இங்க திரும்பி சொல்லு, ஒண்ணும் கேட்க மாட்டேக்கு. உனக்கு ஏக்கப்படாதுன்னு இங்கே திரும்பி இருக்கேன். என்னங்க, பிள்ளை வயிற்றுல இருக்கிறதுனால தாங்க இப்படிலாம் ஆசை வருது. எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இந்த நேரம் வாங்கி தரலனா உங்க பிள்ளைக்கு சீக்காது வந்துடும், பரவாயில்லையா? அப்படியே சின்ன பண்ணு, வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்கு விட்டி. அதான் நீ மாசமா இருக்கல்ல, ஆசைப்படுவான் தான் உன்ட்ட வந்து கேட்டு போன்னு வந்தேன். ஆஹா, மீன் குழம்பு, இதை உற்றப்படாதுப்பா. அப்படியா உமா? நான் எங்க வீட்டுல சாம்பார் தாமட்டி வச்சேன். இவர் வேற எங்க வீட்டுக்காரர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. நான் இன்னும் சாப்பிடலாமா, பசியா இருக்குது. நீ கொஞ்சோண்டு மீன் குழம்பு மட்டும் எடுத்துட்டு வரியா? ஏடி, மணி 2 மணி ஆவி, இன்னுமா சாப்பிடாம இருக்கா? சீக்கிரம் சாப்பிடு, பிள்ளை வயித்துல இருக்கு பாத்தியா? ஒழுங்கா சாப்பிடணும். நான் இப்ப எடுத்துட்டு வரேன். உமா, மீன் மட்டும் ஒரு 4-5 மீன் கூட போட்டு எடுத்துட்டு வாயா. நல்லா மீன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது. சரிம்மா, எடுத்துட்டு வரேன். ஆஹா, சின்ன பொண்ணுக்கு வந்த வாழ்க்கை மீனு தான், இறைச்சி தான், ஒரே ஜாலி தான். இன்னைக்கு காலையிலக்கு இப்ப எப்படியும் இறைச்சி தின்றணும், ராத்திரிக்கு மீன் குழம்பு, ஒரே வெட்டுதான். சின்ன பொண்ணு, இந்தாமா நீ கேட்ட இறைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடு. வந்திருக்க நேரத்தை பாரு. என்னங்க, எங்கெங்க போனீங்க? எனக்கு பசியில மயக்கமா வருது, உட்காந்து சாப்பிட கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்ப அள்ளி தரணும், அள்ளிதாங்க. சின்ன பொண்ணு, நீ கேட்ட முழு கோழி இங்க ஒரு கடையில இல்லட்டி. மாதிரி நானே என் ஃப்ரெண்டு மொட்டை இருக்காமல, அவன் வீட்டுல இருந்து ஒரு கோழியை பிடிச்சி அதே மாதிரி உனக்கு இப்படி பொறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இப்ப எனக்கு ஒரு மாதிரி வருவப்பா, மயக்கமா. எங்க நீங்களே அள்ளி தாங்குங்க, என்னால சாப்பிட முடியாது எடுத்து. சரிம்மா, அள்ளி தாரேன். இந்த சின்ன பொண்ணு சாப்பிடு. ஏப்பா, என்ன பெரிய கோழி, பார்த்தாலே நாக்கு ஊறுதப்பா. சீக்கிரம் தின்னு தீத்துறணும், இந்த பொக்கைக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாது. இடி, மெதுவா தின்னுட்டு என் கையையும் சேர்த்து கடிச்சு தின்றாத. ஏங்க, மாசமா இருக்கவியே திங்கும் போது வேற யாரும் பக்கத்துல இருக்கப்படாதுங்க, கொதி விழுந்துரும். நீங்க தள்ளி போங்க, மாதிரி பிள்ளைகளுக்கு வயித்த வலிக்குங்க. அப்படியே சின்ன பொண்ணு, அப்ப நீயே தின்னு, நான் போறேன். எப்ப அந்த பொக்கையை விரட்டி விடுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டிய இருக்குப்பா. திங்க முடுகாரா, நம்ம தும்போம். முழு கோழியும் தின்னு தீத்தாச்சப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் டி. உனக்கு வயிறே எடுக்கல, எப்படி வயிறு தெரியும்? பிள்ளை வயிற்றுல இருக்குவோ, ஆனா வயிறு பெருசாயே இல்ல. என்னங்க, அது நிறைய சாப்பிட்டாதாங்க வயிறு பெருசா இருக்கும், இல்லன்னா இப்படிதான் ஒடுங்கி போய் கிடக்கும். அப்ப வயிறு பெருசா இருக்கவே எல்லாம் நிறைய தும்பாவளோ? அதான் அவ்வளவு பெருசா இருக்கும் வயிறு. நானும் பிள்ளைதான் உள்ள இவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். ஏங்க, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா தானாவே வயிறு பெருசாயிருங்க. நீங்க எனக்கு வாங்கிட்டு வாங்க. அப்படியே சின்ன பண்ணு, அப்ப இன்னைக்கு ராத்திரியே உனக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி தரேன். நாளைக்கு காலையில வயிறு பெருசாயிரும், அப்படித்தானே? ஆமாங்க, ஆமா ஆமா. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே அவன் வயிறு ஒரே நல்ல பெருசாயிட்ட காலையிலேயே. அவளுக்கு தெரியுமான்னு தெரியல, எழுப்பி சொல்லுவோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எந்திடி, வயிற பாரு என்ன பெருசா இருக்குது.